ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபுட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மக்களே. இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் பதநீர். இதனோட பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பைனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க கையில் வச்சுருக்கிறதுக்கு பேர் பட்டை. அதாவது பனை ஓலையை எடுத்து அதை இந்த ஷேப்பில் ஆக்கி, இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பில் ஆக்கி அதில் அந்த பதனியை விட்டு குடிக்கும்போது அந்த பனை ஓலையோட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அமிர்தம் போல் இருக்கும் மக்களே. அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காது. ஏன்னா சின்ன ஸ்டேஜில் நான் இதை குடிச்சிருக்கிறேன். பனை மரத்து அடியில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக இறக்குன அந்த பதநீரை குடிச்சிருக்கேன். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த காலங்கள்லாம் உள்ள மக்களுக்கு இது கிடைக்குமா, அந்த அளவுக்கு அவங்க குடித்த அனுபவங்கள் இருக்குமான்னு சொல்லிட்டு இனி உள்ள காலங்களில் கிடைக்கிறதே ரேர் மக்களை. ஸோ இப்படிப்பட்ட பதநீர் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மறக்காமல் வாங்கி குடிங்க. ஏன்னா ரொம்ப சத்தானது இந்த பதநீர். இந்த பதநீர் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பானம். அதாவது பனையிலிருந்து தான் நமக்கு இந்த பதநீர் கிடைக்கும். பனையில உள்ள பாளைகளை சீவி நுனியில் வடியும் நீரை சுண்ணாம்பு தடவிய பானைகள் மூலம் சேகரிப்பாங்க மக்களே. இனிப்பு சுவையுடன் கூடிய இந்த திரவமே பதநீர். இந்த அக்கா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது பனை ஓலையில் செஞ்சு அது ஒரு ஷேப்பில் செஞ்சு அதுக்குள்ளெல்லாம் விட்டு கொடுப்பாங்க. அது நீங்கள் குடிக்கணும். அதை குடிக்கும்போது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. அந்த பனை ஓலைக்கு ஸ்மெல்லோட அவ்வளவு டேஸ்ட்டாக அமிர்தமாக இருக்கும். இந்த பதநீர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஸ்பெஷல் ஃபுட்டு. பனையிலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா உணவுகளுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஸ்பெஷல் ஃபுட்டு தான். இது கன்னியாகுமரி சைடில், அதாவது நாகர்கோவில் போகிற வழிகளில் ஓரங்களில் ரோட் சைட்லலாம் இதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலுமே இந்த பதநீர் நாகர்கோவில் போகிற சைட்லலாம் இந்த பதநீர் எல்லா தடவையும் கிடைக்காது. பட் சில நேரங்களில் கிடைக்கும். பட் இப்போ என்னடான்னா உவரி, தெசியம்பலை, நாகர்கோவில் இந்த சைட்லாம் போகிற வழிகளெல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த பதனியை பார்க்கலாம். பார்த்தா வாங்கி குடிங்க. ஏன்னா அந்த சீசனுக்கு கிடைக்கிறத நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நான் சின்ன பிள்ளையில் சொந்த பனை அதுக்கு கீழே நின்று ரொம்ப டேஸ்ட்டாக ருசித்து குடிச்சிருக்கேன். அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இன்னும் நம்ம பனை மரத்துலேருந்து என்னென்ன வகைகள், என்னென்ன உணவு வகைகள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் மக்களே. ஸோ இந்த வீடியோவை டில் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த பதனியை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உடல் மெலிந்தவர்களுக்கு சிறந்த ஊக்கம் தரும் இந்த பதநீர். உடல் ரொம்ப மெலிஞ்சிருக்கிறவங்களுக்கு இந்த பதநீரை கொடுத்தா ரொம்ப நல்லது. சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தும் மக்களே. வெயில் காலங்களில் வரக்கூடிய நீர்க்கடுப்பு, சிறுநீர் வெளியேற்றம் பாதையில் வரக்கூடிய வலிகள் எல்லாம் குணப்படுத்தும் இந்த பதநீர். ஸோ பதனியை எங்கே பார்த்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி குடிங்க. பதனியை ரெடி பண்ணும்போது அது பதனியை பனையிலேருந்து அவங்க எடுக்கும்போது அதில் சுண்ணாம்பு தடவாங்க மக்களே. சுண்ணாம்பு தடவி தான் அதை எடுப்பாங்க. ஸோ இது உடம்புக்கு தேவையான கால்சியம் நமக்கு கிடைக்கும். ஸோ சுண்ணாம்பில் கால்சியம் இருக்குது. அதனால் கால்சியம் நமக்கு கிடைக்குது. எலும்புக்கு தேய்மானம் மற்றும் எலும்பு தொடர்பான நோய்கள் வராமல் பாதுகாப்பதற்கு பதனி ரொம்ப நல்லது. ஸோ பதனி எங்கே பார்த்தாலும் வாங்கி குடிங்க. பதனி குடிக்கிறது உடலுக்கு குளிர்ச்சி. ஸோ இப்போ நம்ம நாங்களும் நாகர்கோவில் வழியாக ஜேர்னி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மக்களே நாங்கள் இந்த பதனி கடையெல்லாம் பார்த்தோம். நாங்கள் பதனியை வாங்கி குடித்தோம். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு அழகான கிணறு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? என்ன அழகாக இருக்குது. பழைய காலத்தில் உள்ள கிணறு. ஆனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சும்மா கட்டையாக தான் இருக்குது. கப்பி போட்டிருந்துச்சு மக்களே. அதுலேருந்து தண்ணி எல்லாம் எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அழகாக அதை வச்சுருந்தோம். இது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பத்மநாபபுரம் பேலஸ் பக்கத்தில் தான் மக்களே.
நீங்கள் வந்து நாகர்கோவில் வழியாக எந்த இடத்துல பார்த்தாலுமே நீங்கள் வந்து நுங்கு பார்க்கலாம். நுங்கு வந்து பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு நுங்கு. இங்கே பாருங்கள், நுங்கு இருக்குது. நீங்கள் நாகர்கோவில் வழியாக எந்த இடத்துக்கு போனால் அது வந்து சீசன் டைமில் தான் கிடைக்குமா அப்படின்னா இல்லை மக்களே. எல்லா நேரங்கள்லையுமே கன்னியாகுமரி சைடில், அதாவது நாகர்கோவில் ஏரியாவில் வந்து எல்லா டைம்லையுமே நுங்கு கிடைக்கும். ஏன்னா லைவில் வந்து நான் ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து நுங்கு உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அப்படின்லாம் இல்லை மக்களே, நுங்கு வந்து எல்லா சீசன் எல்லா டைமுமே உங்களுக்கு நாகர்கோவிலில் வந்து நுங்கு கிடைக்கும். ஸோ நம்ம ருசித்து எப்போ உங்களுக்கு நுங்கு சாப்பிட்றனாலும் நாகர்கோவில் சைடில் வாங்க, வந்தால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பத்மநாபபுரம் பேலஸ் முன்னால் இருக்கிற நுங்கு கடை, இளநீ கடை இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நுங்கு இளநீ எல்லாம் நாகர்கோவில் சைடில் வந்தால் நீங்கள் டெய்லி குடிக்கலாம், ரசித்து குடிக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க நுங்கு சர்பத், இளநீ சர்பத் இதெல்லாமே அழகாக டேஸ்ட் பண்ணி சூப்பராக போட்டு தருவாங்க. நீங்கள் நாகர்கோவில் பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் குடிங்க. நுங்கு, இளநீ, பதனி இதெல்லாம் வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது, நல்ல குளுமையான நல்ல விதமான பானங்கள், ஒரு இயற்கையான ஒரு உணவு வகைகள். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து அதை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நுங்கு, பதனி வந்து பனை மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இளநீ வந்து தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடியது. நுங்கோட பயன்களை நம்ம பார்த்தோன்னா, நுங்கு நம்ம சாப்பிட்றது வந்து உடல் கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுது மக்களே. வெயில் காலத்தில் பதனி, நுங்கு, இளநீ, சர்பத், முக்கியமாக ராஜா சர்பத்தெல்லாம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான சர்பத்து. இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் சாப்பிட்றது அந்த சர்பத்துக்கு கூட நுங்கெல்லாம் போட்டு அவங்க தரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் காலத்தில் எவ்வளவு நீர் குடித்தாலும் நமக்கு தாகம் அடங்காமல் இருக்கு இல்லையா? அதை நான் இன்னும் குடிக்கணும் போல் இருக்குது. ரொம்ப அவ்வளவு செம்ம ஹீட்டாக இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் வந்து தேவையான அளவு நுங்கு சொலையை சாப்பிட்டா தாகம் தானாக அடங்கும் மக்களே. நுங்கு சாப்பிட்டது உடம்புக்கு நல்லது, தாகமும் நமக்கு அடங்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இரத்த சோகை உள்ளவர்களுக்கு நுங்கு நல்ல மருந்து. நுங்கு வந்து உடல் உஷ்ணத்தை போக்கி நீர் சத்தை அதிகரிக்கிறது மக்களே. கோடை காலங்களில் வரும் அம்மை நோயை தடுக்குது. கோடை காலத்தில் வரும் கொப்பளம், வேர்க்குரு, மறையும் இது எல்லாத்துக்கும் நுங்கு ரொம்ப சிறந்தது. வயிற்றுப்புண், உடல் சோர்வு, தோல் நோய்கள் இதெல்லாம் வந்து நீங்கிறதுக்கு இது முக்கியமான காரணங்களாக இருக்குது. அப்போ கோடை காலத்தில் அதிகமான நுங்கு சாப்பிட்டால் உடலுக்கு அதிக சக்தி கிடைக்குது, உடலுக்கு ரொம்ப நல்லது. எப்போதும் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக இருப்போம். நம்ம உணவு சாப்பிட்றோம், உணவே மருந்து அப்படி தானே. ஏதோ ஆயிலி ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடாம நம்ம கொடுக்குற ரூபாய் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியானதாக இருக்கணும்னா இயற்கையான உணவு வகையில் நம்ம சாப்பிட்டு உடம்பை நம்ம ஹெல்த்தாக வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ரூபாயை வந்து இப்படிப்பட்ட இயற்கையான உணவு வகைகள் அந்த கோடை காலங்களில் நம்ம வந்து சாப்பிட்டு ஹெல்த்தியாக நம்ம உடம்பை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சங்கர்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என்னோடய சேனலுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு நல்லவங்களுக்கு நன்றி மக்களே. நாகர்கோவில் பக்கத்தில் வந்தால் உங்களுக்கு தாராளமாக நுங்கு, இளநீ எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பத்மநாபபுரம் பேலஸ் முன்னால் எக்கச்சக்கமான கடைகளில் நுங்கு, இளநீ எல்லாம் வச்சுருக்காங்க. தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க. பேலஸையும் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நானும் பத்மநாபபுரம் பேலஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரினாலே இயற்கை எழில் கொஞ்சம் அழகான ஒரு மாவட்டம். அங்கே இயற்கையான இப்படிப்பட்ட நிறைய உணவுகள் கிடைக்கிது. நொங்கில் நம்ம பனைமரத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நொங்கு, கருப்பு கட்டி, பனங்கிழங்கு, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.